ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. Hallelujah. Praise Father. Praise the Lord Jesus. Hallelujah. 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. 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 வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya hallelujah amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. Amen amen amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya hallelujah amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen amen amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. சொல்லமா, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர், ஓயாமலும் புகழ் நான் பாடவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. Amen amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. Amen
ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. परमेश्वर आपको हम धन्यवाद करते हैं परमेश्वर। ஆண்டவரே இந்த சாயங்கால வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் प्रभु அப்பா. इस शाम के समय के लिए हम धन्यवाद कहते हैं। உம்முடைய கிருபையாலே மீண்டுமா இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆண்டவரே இந்த மாலை வேளையில இந்த சமூகத்தை வர கிருபை கொடுத்ததுக்காய் நன்றி प्रभु செலுத்துகிறோம். परमेश्वर आपकी महान अनुग्रह के द्वारा परमेश्वर इस ऑनलाइन सर्विस को परमेश्वर शुरू करने के लिए और लगातार चलाने के लिए अपने अनुग्रह करते हैं, उसके लिए धन्यवाद करते हैं। நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. परमेश्वर आपको हम धन्यवाद कहते हैं ஆன்லைன் प्रभु। சர்வீஸ்ல ஆண்டவரே அப்பா வந்து கொண்டிருக்குதானே வந்துக்குதானே ஒவ்வொரு பிள்ளைங்க மேல உம்முடைய கிருபை இருக்கும்படியா நாங்கள் तावे ஜெபிக்கிறோம். अपा परमेश्वर इस ऑनलाइन सर्विस में परमेश्वर जितने भी लोग जुड़ेंगे और जुड़े हुए हैं सभी लोगों को आपके हाथों पे हम समर्पित करते हैं परमेश्वर। ஆண்டவரே இந்த சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. परमेश्वर इस सर्विस को आप आशीर्वाद करिए परमेश्वर। தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய சக்தியின் அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर शुरू से लेकर अंत तक परमेश्वर आपकी सामर्थ्य प्रकट होने के लिए हम विनती करते हैं। ஒரு பக்கத்தையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க, மிகுந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமுள்ள வார்த்தை இந்த நாளில் கூட வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक बात को प्रभु परमेश्वर आप आशीर्वाद करिए प्रभु। आपके नाम इस ऑनलाइन सर्विस के द्वारा महिमा होने के लिए हम विनती करते हैं। ஆண்டவரே ஆன்லைன் சர்வீஸ் ஆண்டவரே இந்த நாளில இந்த அப்பா அந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமா ஏக்கத்தோடு வாஞ்சியோடு ஆண்டவரே தாகத்தோடு இந்த நாளில உட்கார்ந்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேல விசேஷ கிருபை இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. परमेश्वर इस ऑनलाइन सर्विस में जितने भी लोग जुड़े हुए हैं और जुड़ेंगे प्रभु, और बाद में भी प्रभु परमेश्वर इस वचन को और इस आराधना को देखने वाले सभी को आपके हाथों में हम समर्पित करते हैं प्रभु। उन लोगों की चाहत को पूरा करने वाला आप है परमेश्वर। ஹalleluya. ஆண்டவரே இந்த நாளில அவங்க மூலமாய் ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு ஏற்றதான ஆண்டவரே ஏற்ற வார்த்தையை ஆண்டவரே இந்த மாலை வேளை உம்முடைய தாசனை கொண்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर आप प्रभु हर एक जन से प्रभु आपकी वचन के द्वारा आपके दास के द्वारा बात करिए करके हम प्रार्थना करते ஆண்டவரே நீர் அப்பா எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. हैं। प्रभु हमें छुपाकर आप बात करिए प्रभु हमारे के द्वारा। ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆண்டவரே மிகுந்த எல்லாருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் परमेश्वर சுவாமி. बड़े आशीर्वाद के रीति में इस ऑनलाइन सर्विस रहने के लिए हम प्रार्थना करते எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் முறியடித்து நாங்கள் हैं। ஜெயம் सारे எடுக்கிறோம். रुकावटों को यीशु मसीह नाम से इसी समय हम तोड़ देते हैं प्रभु। ஆண்டவரே நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. प्रभु आप केवल इस आराधना के द्वारा इस ऑनलाइन सर्विस के द्वारा हमारे शिवकाई के द्वारा आप महिमा होने के लिए हम विनती करते ஆமென். நீர் மாத்திரம் மையப்படுவீராக हैं। प्रभु சுவாமி. केवल आप केवल महिमा हुई प्रभु। ஆண்டவரே இந்த நாளை முற்றிலும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. प्रभु परमेश्वर हम अपने आप को हम दीन करते हैं और समर्पित करते हैं। நீங்க அப்படியே நீங்க செய்ய போதுங்க அதுக்காக நன்றி प्रभु செலுத்துகிறோம். आप ऐसे ही करेंगे उसके लिए हम धन्यवाद कहते हैं। கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் प्रभु அப்பா. सारे आदर सारे महिमा केवल आप ही को हम देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள यीशु நல்ல मसीह பிதாவே. नाम से मांगते हैं पिता। ஆமென். ஆமென். आमेन ஆமென். आमेन ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. आमेन। परमेश्वर अच्छा है प्रिय लोग। மீண்டுமாக இந்த நாளில ஆன்லைன் சர்வீஸ்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்தினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றியும் உங்களுக்கு வாழ்த்துதலும் நாங்கள் சொல்லுகிறோம். और फिर से एक बार जो है इस ऑनलाइन सर्विस में जुड़े हुए हैं सभी को यीशु मसीह नाम से हार्दिक स्वागत करते हैं और धन्यवाद कहते हैं। கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை आमेन। என்றும் உள்ளது. परमेश्वर अच्छा है, उनकी अनुग्रह सदा की है। நீங்க சொல்ல முடியுமா? क्या आप कह सकते हैं? நீங்க சொல்ல முடியுமா கர்த்தர் என் வாழ்க்கையில எப்போதும் போதுமானவராய் இருக்கிறார் என்று? क्या आप कह सकते हैं परमेश्वर आपकी जिंदगी में अच्छा है करके? ஆமென் சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் ஆமென். என் வாழ்க்கையில நல்லவராகவே यदि இருக்கிறார். हाँ करके आमीन करके कहते हैं तो आप हाथ उठा के कहिएगा आमीन। ஹalleluya. हालेलुया விசேஷித்த கிருபை இந்த நாளில கர்த்தர் வெளிப்படுவாராக. आमीन। विशेष परमेश्वर विशेषता की रीति में प्रभु की अनुग्रह आज इस शाम के समय में उंडे लेंगे। ஆமென். हालेलुया கர்த்தர் நல்லவர். आमीन। परमेश्वर अच्छा है। சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை आइए மகிமைப்படுத்தலாம். हम कुछ गीत को गाकर प्रभु के नाम को हम स्तुति करेंगे। Hallelujah. हालेलुया Thank you, Jesus. थाली बजा के हमें गीतों को जो है अब गाएंगे. यीशु तेरा नाम सबसे ऊंचा है। यीशु तेरा नाम सबसे ऊंचा है, जिस नाम में है मुक्ति, जिस नाम में है शक्ति,
नाम में है शांति, देता वो नाम चंगाई। जिस नाम में है जिंदगी, यीशु है वो नाम। जिस नाम में है बंदगी, यीशु है वो नाम। यीशु तेरा नाम सबसे ऊंचा है। ओ यीशु तेरा नाम सबसे ऊंचा है। बीमारी से गरीबी से शापों से है छुड़ाता वो नाम है जो अंधों को रोशनी भी है देता। बीमारी से गरीबी से शापों से है छुड़ाता वो नाम है जो अंधों को रोशनी भी है देता। जिस नाम है जिंदगी, यीशु है वो नाम। जिस नाम में है बंदगी, यीशु है वो नाम। यीशु तेरा हालेलुया सबसे ऊंचा है। यीशु तेरा नाम सबसे ऊंचा है। सब मिलकर हम बोलेंगे यीशु तेरा नाम सबसे ऊंचा है। यीशु तेरा नाम सबसे ऊंचा है। बीमारी से गरीबी से शापों से है छुड़ाता वो नाम है जो अंधों को रोशनी भी है देता। बीमारी से गरीबी शापों से है छुड़ाता वो नाम है जो अंधों को रोशनी भी है देता। जिस नाम है जिंदगी, यीशु है वो नाम। जिस नाम में है बंदगी, आमीन। यीशु है वो नाम। यीशु तेरा नाम सबसे ऊंचा है। यीशु तेरा नाम सबसे ऊंचा है। से बारे बागेंगे यीशु तेरा नाम। पूरा वाला गंदा बात शुक्र बो सगला बारू करने पे देने मेरे लल्ला को मोड़ा सबसे ऊंचा है। यीशु तेरा नाम सबसे ऊंचा है। यीशु तेरा नाम सबसे ऊंचा है। यीशु तेरा नाम यीशु तेरा नाम सबसे ऊंचा है। सबसे ऊंचा है। सबसे ऊंचा है। सबसे ऊंचा है। आमीन। सबसे ऊंचा है। हालेलुया 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 हालेलुया। ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर अच्छा है, उनकी करुणा सदा की அவருடைய है। நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல उनके नाम को जब हम कहते कहते நம்முடைய வாழ்க்கையில அந்த விடுதலையை நம்ம பார்க்கணும். अपने जीवन में छुटकारा को हम प्राप्त करते हैं। हालेलुया 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 हालेलुया। அன்போட அளவை என்னால
அளந்து பார்க்க முடியல. ஒரு பாடல நம்ம புதுசா பாடி கத்துக்க போறோம். ஒருவேளை ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு தெரியல அந்த பாட்டு. ये गाना का जो नया गीत जो है हम गीत गाकर जो है हम सीखने वाले हैं। இந்த பாட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு மகத்துவமானது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதா காணப்படுது. ये जो गीत का जो बोल है परमेश्वर का प्रेम के बारे में जो है बताया गया है। அவருடைய அன்புக்கு நீளம் இல்லை, அகலம் இல்லை, ஆழம் இல்லை. நம்ம எதை வைத்தும் நம்ம அவருடைய அன்பை வர்ணிக்க இயலாத பிரியமானது. परमेश्वर का प्रेम में लंबाई चौड़ाई जो है उसमें नहीं है, बल्कि उनका प्रेम का तुल्य हम क्या कर सकते हैं, क्या रख அவருடைய सकते हैं। அன்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா अगर परमेश्वर का प्रेम को आप समझना है तो கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு எவ்வளவு மகத்துவமானது என்று சொல்லி நமக்கு தெரியும். कलवारी क्रूस पर अगर आप देखेंगे तो परमेश्वर का प्रेम कितना महत्व है। ஹalleluya. थाली बजा के गाएंगे। உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செல்வத சொல்ல நாவு போதல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு நீடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போடு என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத நல்ல வார்த்தை உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க சொன்னத சொல்ல நாவு போதல. உங்க நன்மைய என்ன உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. எனக்காகவே நீ யாவும் செய்கிறேன். வீழும் நேரோ என்னை தாங்கிக் கொள்கிறேன். எனக்காகவே நீ யாவும் செய்கிறேன். வீழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறேன். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தோ. உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். உமது விருப்பம் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட உதவி செய்கிறீர். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. சொல்லமா உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால பார்க்க முடியல.
உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தீர். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தீர். உமது கரத்தில் என்னை அலங்காரமா வைத்து என்னையும் உண்டன் பிள்ளையாக்கினீர். உமது கரத்தில் என்னை அலங்காரமா வைத்து என்னையும் உண்டன் பிள்ளையாக்கினீர். உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. ஏமேன் உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத என்ன நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. சொல்லாமா உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. ஆமென். உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. இயேசுவின் அன்புக்கு உங்க அன்புக்கு நிகரே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. ஆமென். உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்போட அளவை அளந்து பார்க்க முடியல. என்ன உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. பிரியமானவர்களே, प्रिय लोगों, ஒருவேளை உங்களுக்கு ஒரு புது பாடலாம் இருக்கலாம். हो सकता है एक नया गीत हो सकता है ஆனா आपके இந்த लिए। பாட்டுல சொன்னது போலதான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடந்திருக்கு. एक गीत में किस प्रकार बोली गई है उसी प्रकार हमारे जीवन भी है। அவருடைய அற்புதத்தை, அவருடைய நன்மைகளை நம்ம நினைச்சு நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா उनके भलाई को, उनके अच्छाई को अगर हम सोच सोच कर अगर நம்மளால देखेंगे तो வர்ணிக்க வார்த்தை இல்லை. பிரியமானவர்களே, हमारे जो जीव में जो है बोलने का शब्द नहीं है। प्रिय लोगों, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் आप और हम आराधना करने वाले परमेश्वर, உண்மையான தேவனாயிருக்கிறார். सच्चाई परमेश्वर है, அவர் உயிருள்ளவராயிருக்கிறார். वे जीवित परमेश्वर है। ஒருவேளை நீங்க ஆண்டவர் விட்டு தூரமாய் போயிருக்கலாம்.
हो सकता है परमेश्वर से दूर चले गए होंगे, பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு மாறாததாய் पर காணப்படும். प्रिय लोगों, परमेश्वर का प्रेम कभी नहीं बदलता। உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. இந்த வார்த்தையினுடைய இந்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ये जो शब्द का जो हिंदी क्या कहता है, உங்க அன்புக்கு ஈடே இல்லை ஆண்டவரே, आपका प्रेम का तुल्य बराबर உங்க कुछ नहीं है। பாசத்துக்கு நிகரே இல்ல. आप हम पर रखे वाला जो प्रेम है उसका बराबर कोई भी नहीं है, कुछ नहीं है। இந்த ரெண்டு ஸ்டான்ஸ், இந்த ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் என் கூட சேர்ந்து நீங்க பாடுவீங்களா? ये दो लाइन जो है हमारे साथ मिलकर आप गाइए। உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத என்ன நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய சொல்ல நாவு போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. ஆமென். உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, धन्यवाद உடைய देते हैं। அன்புக்காக நன்றி அப்பா. आपका प्रेम के लिए धन्यवाद देते हैं। தேவன் அறியாத ஒரு நிலையிலே காணப்பட்டிருந்தோம். हम जो है परमेश्वर को जाने भी नहीं थे। हम தேவன் வேண்டாம் என்று உதறி நாம் நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தோம். परमेश्वर अभी नहीं चाहिए बोलकर अपने जीवन को हम மத்தியில நான் बिताते थे। இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன் அப்படின்னா, आज आपके बीच में मैं एक सेवक हूँ, ஏதோ तो ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு நான் வந்துட்டேன் அப்படின்னு கிடையாது. परमेश्वर मुझे बुला दिया इसलिए मैं आके सेवा में, ऐसा கண்டிப்பா नहीं। அப்படிதான் ஆண்டவர் என்ன அழைச்சாரு, அதனால ஊழியத்துக்கு வந்துட்டேன். हाँ, ऐसे ही परमेश्वर ने मुझे सेवा में बुलाया, मैं आ गया। உங்களுக்கு தெரியுங்களா, அந்த அழைப்பை கேட்டு நான் புறக்கணித்து ஓடின நாட்கள் எத்தனை என்று எனக்கு தெரியும். आपको मालूम है, परमेश्वर जब बुलाए थे उसको हटाकर जो है मैं भागा वाला समय मुझे मालूम है। இன்னைக்கு அந்த வேதத்தை எடுத்து நான் பிரசங்கம் பண்றேன், வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்தை பிரசங்கம் பண்றேன், மத்தவங்களுக்கு போதிக்கிறேன். मैं जो है बाइबल के वचन को जो है मैं प्रचार करता हूँ, दूसरों को मैं बताता हूँ। आज இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா இருக்கும் பாத்தீங்களா? आज मैं परमेश्वर का सेवा में कर रहा हूँ। आज இந்த வேதத்தை தூக்கி எறிஞ்ச ஆளு நான். मैं जो है इस बाइबल को उठा के फेंका वाला मनुष्य हूँ। मैं சொல்லணும்னா 100% அவிசுவாசத்துல இருந்தவன். मैं जो है 100% जो है अविश्वास में मैं था। ஒரு ஊழியக்காரருடைய மகனாக இருந்தாலும் கூட मैं एक सेवक का बेटा होने से भी நான் எனக்குள்ள அவிசுவாசத்துல பின்மாற்றத்துல நான் காணப்பட்டேன். मैं मेरे अंदर में अविश्वास और मैं पीछे में हट गया था। இயேசு கிறிஸ்துவை அந்த ஆத்மார்த்தமாய் நேசிக்கிற அந்த இருதயம்லாம் எனக்கு टूट कर आए, என் வாழ்க்கையை அவர் மாற்றி போட்டார் मेरे தெரியுமா? जीवन को वे बदल गए। சொல்ல முடியும், ஒருவேளை இயேசு மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னு मैं சொல்ல, बोल सकता हूँ अगर यीशु मेरे जीवन में अगर नहीं आता तो இன்னைக்கு நான் அந்த உயிரோட இருந்திருப்பானான்னு கூட ஒரு பெரிய கேள்விதான். आज मैं जिंदा होता क्या, करके मेरे अंदर बड़ा एक सवाल है। இயேசு நல்லவர் பிரியமானவர். यीशु अच्छा है, இயேசு நல்லவர் பிரியமானவர். यीशु अच्छा है। உங்க வாழ்க்கையில இயேசுவை அனுமதிச்சு பாருங்க. आप अपने जीवन में यीशु मसीह को जो है अनुमति दीजिए। அவருடைய அன்புக்கு நிகரானது வேற எதுவுமே கிடையாது. यीशु के प्रेम का तुल्य कुछ भी नहीं கொஞ்ச है। நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். आप कुछ समय परमेश्वर को आराधना करेंगे। ஹalleluya. हालेलुया, थैंक यू जीसस। பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் உங்களில் கிருபை வேண்டுமே,
எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். आप सब मिलकर हमारे साथ गीत को गाकर उनके नाम को महिमा करें। Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Amen, amen, amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah. உங்களால கரங்களை உயர்த்த முடியும் என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? अगर आज जाके आप बोल सकते हैं तो आज Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Amen, amen, amen. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, போதுமே, போதுமே. Hallelujah, 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 amen. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, 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 amen. Hallelujah, hallelujah, amen. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Amen, amen, amen. சொல்லலாம், ஆண்டவரே, எல்லாவற்றை காட்டிலும் परमेश्वर सबसे बढ़कर நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. आप मुझे चाहिए, எங்கள் அருகே நீர் வேண்டும், आप हमारे எங்க करीब இல்லத்திலே चाहिए, நீர் வேண்டும், हमारे स्थान में எங்க आप வாழ்க்கையிலே चाहिए, நீங்க வேண்டும். हमारे जीवन में आप चाहिए। அதுதான் நிரந்தர சுதந்திரமா இருக்கிறது. यही है परमेश्वर, स्थिर है परमेश्वर। விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, போதும், நீர் போதும், நீர் போதும்.
Hallelujah, hallelujah. Amen. Hallelujah. Nagadina marana mashagadana manturegadina ba. Nagade yand rokotuna manasha manda regada ba. Mikidile berebele yonto lokotuna ba una banana ba. Shagadela madana ba yonta regada ba. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பாம்புடைய மாறாத அன்புக்காக நன்றி. परमेश्वर आपका ना बदलने உடைய वाला प्रेम के விலகாத लिए धन्यवाद। அன்புக்காக நன்றி ஆண்டு. अभी नहीं बिछड़ने वाला प्रेम के लिए धन्यवाद। ஆண்டவரே, எங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் हमारे आवाज को सुन रहे हर एक की जीवन உம்முடைய में விடுதலையை நாங்கள் கூறுகிறோம் ஆண்டவரே. परमेश्वर आपकी छुटकारा को हम எங்க बात करते வாழ்க்கையை हैं। மாற்றின தேவன் हमारे जीवन को बदला गया। உம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியா ये நாங்கள் जीवन को भी आप बदल दीजिए। நீர் முழுமையாய் ஆளுகை செய்யுங்க. आप पूरी तरह से राज्य कीजिए। நாள கேட்க போகிற வார்த்தை आज सुनने वाले परमेश्वर के அநேகருக்கு वचन के தீர்க்க लिए தரிசனமாய் புறப்பட்டு बहुत வருவதாக. सारे लोगों को भविष्यवाणी के रूप में जाने के लिए हम प्रार्थना करते हैं। எங்கள் மூலமாய் நீங்க பேசுவீராக. हमारे द्वारा आप बातें कीजिए இயேசுவின் நாமத்தினால். यीशु मसीह के नाम से। ஆமென். आमेन ஆமென். आमेन। கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே प्रभु यीशु मसीह के नाम से இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ऑनलाइन सर्विस में जो है आपसे मुलाकात होने में मैं बहुत खुश हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। கடந்த வார ஆராதனையை குறித்து நீங்கள் ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது என்று சொல்லி. पिछले हफ्ते की जो ऑनलाइन सर्विस में जो भी थे आप लोग जो है फोन करके मुझे बताए कि बहुत ही आश्चर्य रीति था। இந்த ஆன்லைன் சர்வீஸினுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால் ऑनलाइन सर्विस का मुख्य जो क्या है उसका मकसद நம்ம பல காரியத்துல என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறோம். हम बहुत सारे कार्यों में जो है हम पूरा बिजी हो जाते हैं। ஸோ ஆண்டவரை நம்ம என்னன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதிக்கிறோம், சந்தோஷம்தான். हम रविवार के दिन जो है आराधना करते हैं, खुशी की बात है। ஆனால் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒன்லி சண்டே கிறிஸ்டியன்ஸ் தான் மட்டும் இருக்கிறாங்க. बहुत सारे लोग कैसे हैं कि वे केवल जो है संडे के मसीह लोग हैं। ஸோ காலையில எந்திரிப்பாங்க, அவங்க டியூட்டியை பார்க்க கிளம்புவாங்க, போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க, திரும்பி as usual routine life Monday to Saturday அப்படியே நடந்துட்டு இருக்கு. अब जो है मंडे से सैटरडे जो है सुबह उठेंगे, ड्यूटी के लिए रेडी होंगे, फिर शाम को यही जो है रोटेशन होते ही ஸோ रहेगा। நைட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் படுத்துருவாங்க. उसके बाद जो है फैमिली प्रेयर करेगी, फिर वे सो जाएंगी। ஆனா நீங்க ஆவிக்குரிய விஷயத்துக்கு அதிகம் நாட்டம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். आप जो है आत्मिक रीति में जो है बहुत सारा समय जो है आपको देना है, उसमें रहना है। ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிரதானமாக நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா जो उदार पाए हैं उनका जो है बड़ा मकसद क्या रहना है। தேவனை தேடுறது, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறது நமக்கு எப்படி இருக்கணும்னா அவ்வளவு ஆனந்தமான ஒரு காரியமாய் காணப்படும். परमेश्वर के वचन में और परमेश्वर को ध्यान करना उतना बड़ा एक जो है मगन रहना है उसमें। ஹல்லேலூயா. हालेलुया। சோ ஆகவே நீங்களும் இந்த வெட்னஸ்டே சர்வீஸ்ல ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுங்க, அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை அறிமுகப்படுத்துங்க. आप भी जो है ऑनलाइन सर्विस में जो है लगातार भाग लीजिए, अपने दोस्तों को भी जो है इसको शेयर कीजिए, उसको बताइए आप। கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम महिमा होने சோ पाए। ரெகுலரா என்ன செய்யணும்னா ஆவிக்குரிய விஷயத்துல அதிகமான நாட்டம் உடையவர்களாய் हम காணப்படணும். जो है लगातार जो है आत्मिक रीति में जो है हमेशा जो है उसमें लगे रहना है। பாருங்க, ஒரு மீனுக்கு தண்ணியில இருந்தாதான் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். देखिए एक मच्छी को पानी में रहना उसको इतना बड़ा प्रश्न है उसको। அதே போல ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவனை ஆராதிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது தான் அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் காணப்படும். उदार पाए एक मनुष्य जो है परमेश्वर को ढूंढना, उनका खोज करना, उसमें ही बहुत बड़ा एक मगन है। ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய பாடல்களை கேட்க, ஆராதனை கேட்க
ஒருவேளை உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க இருக்குங்க அப்படின்னு சொன்னா अगर परमेश्वर के वचन सुनने में, गीतों को गाने में अगर उसमें किस्म का है, आप सोच लीजिए। நீங்க இன்னும் இந்த ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஜஸ்ட் வந்து என்னன்னா ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, आप उद्धार पा लिए हैं, यीशु मसीह को ग्रहण कर लिए ஜஸ்ட் हैं। ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படியே நிக்கிறீங்க. अब जो है शुरुआत के उस स्टार्टिंग स्टेज में ऐसे ही ஆனா खड़े हैं आप। எந்த ஒரு மனுஷன் முழுசா இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டானோ कोई एक मनुष्य जो है परमेश्वर के लिए पूरी तरह से अपने जीवन को அவனுக்கு समर्पण कर दिए, ஆனந்தமா இருக்கிற இடம் எதுனா தேவனுடைய சமூகம். उसको जो है बहुत ही मगन होने वाला समूह कौन सा है, बोले से परमेश्वर का समूह है। கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम महिमा हो। சங்கீதம் 130 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்க போகின்றோம். वचन संगीता 130 का 7वां वचन को हम पढ़ेंगे। Psalms chapter 130 verse 7. சங்கீதம் 130 அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். வேதம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பைபிளை எடுத்து பார்க்க முடியாது, நான் वचन கேட்டுக்கொள்கிறேன். संहिता 130 का 7वां वचन पढ़ेंगे। अगर आपका पास बाइबल है तो आप भी निकाल कर पढ़िए इसको। கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम महिमा हो। இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. इस्राएल यहोवा पर आशा लगाए रहे, क्योंकि यहोवा करुणा करने वाला और पूरा छुटकारा देने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। திரளான மீட்பு அவர்கிட்ட இருக்கு. बहुत सारी जो छुटकारा जो है उनके पास है। ஆமென். आमेन। அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா திரளான மீட்பு உடையவர் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. वो कैसे है कि पूरा छुटकारा जो है देने वाला करके वचन कहता है। ஹிந்தில சுட்காரா அப்படின்னு சொல்லி இருக்குது. हिंदी में छुटकारा कहा है। தமிழ்ல தமிழ்ல வந்துட்டு மீட்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மீட்கிறதுனா ஒருத்தரை காப்பாத்துற ஒரு ஒரு அர்த்தத்தை உடையதாய் காணப்படுகிறது. तमिल में बाइबल में इस प्रकार है कि एक जन को जो है बचाना, इस प्रकार कहा है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து தேவனுடைய முழுமையான வெளிப்பாடாக காணப்படுகின்றார். यीशु मसीह जो है पूरी तरह से जो प्रकाशित थे वे, தேவன் யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரியாத நேரத்துல இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து தேவன் யாரு என்பதை காண்பித்து கொடுத்தார் பிரியமானவர்களே. यीशु मसीह को कोई नहीं पहचाने, वे यीशु मसीह जो है मनुष्य के रूप को लेकर जो है यीशु मसीह को अपने आप को இந்த दिखाए वे। வார்த்தை சங்கீதம் 130 அதிகாரத்தை நீங்க பார்க்கும்பொழுது இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனம். ये जो है वचन संहिता 130 में जो ये वचन जो है पुराना नियम में है। நியாயப்பிரமாண நாட்கள்ல இருந்த வசனம் இது. ये न्याय का जो समय में था वाला ये वचन है। தேவனை व्यवस्था में குறித்ததாக மேலான வெளிப்பாடுகள் கொண்டிருந்த நாட்கள் அந்த நாட்கள். परमेश्वर के बारे में जो है प्रकाशित जो है किया गया वाला एक वचन है ये। இப்படிப்பட்ட நேரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்று சொல்லி. उस प्रकार की कहा गया कि उनके पास जो है पूरा छुटकारा है करके कहा है यहाँ पर। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அவரிடத்தில் திரளான மீட்கும் வல்லமை அவரிடத்தில் உண்டு उनके பிரியமானவர்களே. पास जो है पूरा छुटकारा देने वाला करके है करके हम देखते हैं। நீங்க ஹிந்தில வந்து சுட்காரான்னு யூஸ் பண்ண வேண்டாம், நான் சொல்றது அப்படியே நீங்க சொல்லுங்க. அவரிடத்தில் திரளான மீட்கும் வல்லமை உண்டு, அவரிடத்தில் காப்பாற்றும் வல்லமை உண்டு என்று उनके சொல்லப்பட்டிருக்கு. पास जो है बचाने वाला कार्य है करके हम देखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் वे காணப்படுகிறார். हमें उद्धार करने वाले परमेश्वर है वे। ஹல்லேலூயா. ஒரு பாட்டு எப்படி சொல்லுது பாருங்க. एक गीत किस प्रकार कहता है, தேவனை வேறு விதமாய் வர்ணிக்கிறது பிரியமானவர்கள். परमेश्वर को जो है बहुत ही अलग प्रकार से जो है बताया गया है। தேவனை மக்கள் எல்லாம் ஒரு லிமிட்டா யோசிச்சிட்டு இருந்த நாட்கள் அது. ये परमेश्वर जो है एक बराबरी से सोचे गए वाला समय है ये। ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? परमेश्वर कैसा है? அவர் பயங்கர கோபமான वो தேவன். बहुत ही क्रोध करने वाला परमेश्वर है। அவர்கிட்ட நீங்க போனோம் அப்படின்னா இத கொண்டு போனோம், இந்த பலியை கொண்டு போனோம், இப்படி கொண்டு போனோம், அப்பதான் அவர்கிட்ட போக முடியும். அப்படிப்பட்ட நாட்களிலே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், जो है मनुष्य का रूप ऐसा था कि परमेश्वर के पास जाना है तो आप जो इस प्रकार का बलि को लेके जाना है करके कहा गया है। அப்படிப்பட்ட நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சங்கீதக்காரன் சொல்றான் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்று சொல்லி. इस प्रकार का है करके जो है वचन संहिता वाला कहता है कि उनके पास पूरा जो है छुड़ाया गया இதே करके। வசனத்தை இங்கிலீஷ்ல டிபிடி த பேஷன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ட்டு ஒன்னு இருக்கு, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். मैं इंग्लिश में इसको पढ़ता हूँ। அதுக்கப்புறம் நான் தமிழ்ல சொல்லுவேன், அதை வந்து ஹிந்தில சொல்லுவாங்க, சரிங்களா? ஓ இஸ்ராயல், கீப் ஹோப்பிங், கீப் trusting and keep waiting on the Lord, for he is tender hearted, kind and forgiving. He has 1,000 ways to set you free. தமிழ்ல சொல்றேன், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பி, इस्राएल तो परमेश्वर पर भरोसा रख,
நம்பிக்கையோடு இரு, भरोसा के साथ तुम रह, காத்திரு, तुम इंतजार कर, ஏனெனில் அவர் கனிவானவர், क्योंकि वे बड़े हैं, वे இரக்கமுள்ளவர், दया वालू है, மன்னிக்கிறவர். क्षमा करने वाले। சொல்லுது, அடுத்த வார்த்தை சொல்லுது, கவனிங்க நல்லா. दूसरा वचन कहता है உங்களை விடுவிக்க அவருக்கு 1000 வழிகள் உள்ளன என்று आपको சொல்லப்பட்டிருக்கு. जो है छुटकारा करने बहुत सारे रास्ता, 1000 रास्ता है करके कहा है। ஹalleluya. हालेलुया। எப்படி சொல்லுது பாருங்க அந்த வசனம். वचन क्या कहता है? உங்களை விடுதலை செய்ய, உங்களை விடுவிக்க, உங்களை ரட்சிக்க அவரிடத்தில் 1000 வழிகள் உண்டாம் பிரியமானவர். आपको उद्धार करने में और छुटकारा देने में जो है उनको 1000 रास्ता है करके कहा है। இந்த பாட்டை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் சங்கீதத்துல நான் சொல்ற வசனத்தெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவரிடத்தில் எவ்வளவு திரளான மீட்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. अगर आप जो है मैं जो वचन में कहता हूँ लिख लीजिए, इसका मालूम हो जाएगी कि उनके पास कितने सारे छुटकारा और जो है करके देखते हैं। 3ஆம் வசனத்தை படிக்கிறேன். तीसरा वचन को मैं पढ़ता हूँ। கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் यदि तू अधर्म के कामों को तुम लेकर ले, யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? कौन खड़ा हो सकता है? பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பக்தன் இப்படி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுங்களா? पुराने नियम में एक भक्त इस प्रकार का लिखते हैं। क्या लिखता है? கர்த்தாவே நீர் என் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் यदि तू अधर्म के कामों को तुम लेकर लेता है, யார் நிக்க கூட ஆண்டவரே? कौन खड़ा रह सकता है? परमेश्वर। யார் கிட்ட நிக்க கூடும்? कौन आपके सम्मुख में खड़ा हो सकता है? பல நேரத்துல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தேவனை கொடுமைக்காரராய் கொடூரமானவரா நம்ம பார்ப்போம். हम पुराने नियम में परमेश्वर को बहुत क्रोध करने वाला करके हम देखते हैं। பிரியமானவர்களே, அவர் கொடுமைக்காரரோ கொடூரமானவரோ அல்ல. प्रिय लोगों, परमेश्वर क्रोध करने वाला, गुस्सा करने वाला नहीं है। தேவன் அன்பாகவே இருக்கின்றார். परमेश्वर प्रेमी है वे। ஹalleluya. हालेलुया। சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, वचन யார் संगीतकार நிலை कहता है, நிற்பான்? कौन खड़ा हो सकता है? 4ஆம் வசனத்துல படிங்க. चौथा वचन में देखते हैं, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. वह तो क्षमा करने वाला है जिसे तेरा भय माने जाए। பாருங்க, அவர்கிட்ட மன்னிப்பு இருக்கான். उनके पास क्षमा है। அந்த மன்னிப்பு எப்படி சொல்றாரு அவர்னா, உமக்கு பயப்படும்படிக்கு. तुमसे जो धैर्य मानते हैं उनके पास। அதாவது அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவரை கனம் பண்ணும் படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. इंग्लिश बाइबल में कहता है उनको जो है आदर करने के समान। 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 8वां वचन को मैं அவர் पढ़ता हूं। இஸ்ரவேலை அதின் சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக் கொள்வார். इस्राएल को उनके सारे अधर्म के कामों से छुड़ाया जाएगा। ஹalleluya. हालेलुया। யாரு சொல்லிருக்கிறா? பழைய ஏற்பாட்டு ஆக்கியோன்னு சொல்லியிருக்கார். பழைய ஏற்பாட்டுல இந்த சங்கீதத்தை ஆரோக்கண சங்கீதத்தை எழுதின அந்த பாடலாசிரியர் சொல்றாரு, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்று சொல்லி. ये जो बच्चन गीता जो लिखा है वे कहते हैं उनके पास जो है बहुत सारे छुटकारा है करके। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இதுல 130ஆம் அதிகாரத்துல மேல நீங்க பாத்தீங்கன்னா ஆரோக்கண சங்கீதம்னு பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. और जो है ऊपर में अगर देखा गया तो करुणामय परमेश्वर का करके लिखा गया है यहाँ पर। ஆமென். அதுக்கு மேல ஹிந்தி இருக்குங்களா? यात्रा का गीत लिखा है। யாத்ரா கா கீத். தமிழ்ல ஹிந்தில அப்படியே சூப்பரா அப்படியே வெளிச்சமா சொல்லிட்டாங்க. யாத்ரா கா கீத். हिंदी में बढ़िया से कहा है यात्रा का गीत। அப்படியே ஓபன் பண்ணி காட்டாங்க. एकदम खुला दिखा दिए। தமிழ்ல என்னன்னா ஆரோக்கண சங்கீதம்னு ஒண்ணும் புரியாத மாதிரி ஒண்ணு சொல்லி விட்டாங்க. और जो है कुछ बच्चन संगीता करके जो बच्चन संगीता तमिल में लिखा है, समझ में பாருங்க, नहीं आता है। ஆரோக்கண சங்கீதம் சங்கீதத்துல நீங்க எத்தனை சங்கீதம் இருக்குன்னா 15 சங்கீதம் ஆரோக்கண சங்கீதம் இருக்கு. यात्रा का गीत जो है 15 अध्याय जो है उस प्रकार का है। இந்த சங்கீதத்தெல்லாம் யாரு, இந்த 15 சங்கீதத்தை ஆரோக்கண சங்கீதத்தை யாரு எழுதிருப்பாங்கன்னா, ये जो 15 अध्याय का जो बच्चन संगीता कौन लिखा रहेगा? தாவீது எழுதிருப்பாரு, அப்புறம் சாலமோன் எழுதிருப்பாரு, அதுக்கப்புறம் பெயர் தெரியாத நபர்கள் எழுதிருக்கிறாங்க. दाऊद, सालोमन और जो है बिना नाम को जाने हुए लोग लिखे हैं इसको। இந்த இந்த 130வது சங்கீதத்தை யார் எழுதுனதுன்னு தெரியல. ये जो है 130 का जो बच्चन संगीता अध्याय कौन लिखा मुझे नहीं मालूम। ஆண்டவர் அனுபவிச்சு எழுதிருக்கார் पर பிரியமானவர்களே. परमेश्वर जो इसको अनुभव कर करके लिखे हैं। இந்த ஆரோக்கண சங்கீதம்னா என்னன்னா ஹிந்தில சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, யாத்ரா கா கீத், பிரயாணத்தின் போது பாடப்படுகிற சங்கீதம் அப்படின்னு சொன்னாங்க. जो यात्रा जो लिखा है करके देखते हैं हम। சோ இந்த ஆரோக்கண சங்கீதம் என்ன அப்படின்னு சொன்னா, जो यात्रा का गीत क्या है करके देखते हैं। எருசலேம் நகரம் மலை மேல காணப்பட்டது. जो यरूशलेम का जो हालिया है जो है वो पहाड़ के ऊपर में था। மக்கள் அங்க எருசலேம் போகும்போது பிரயாணத்துக்கு மேல போகும்போது பாடிக்கிட்டே போற பாட்டு தான் இந்த பாடல்கள். जो यरूशलेम जब जाते थे तो इस समय जो है ये गीत को गा के ही जो है चढ़ते थे। ஆரோக்கண சங்கீதம் என்றால் ஸ்துதி உயர்த்தி ராகம் உயர்த்தி பாடுகிறது यात्रा பிரியமானவர்களே. का गीत जो है स्तुति को ऊंचा रखी गाने वाला गीत है ये। அதாவது மனுஷன் தேவனை நோக்கி
மேலே எழும்பி பாடுகிற ஒரு பாடலாய் காணப்படுகிறது. मनुष्य जो है परमेश्वर को ऊंचा रखे जो है उनकी ओर जो है गाने वाला ஒரு एक गीत ஜெப है। பாடலாய் உயர்த்தி குரலை உயர்த்தி பாடுகிற ஒரு பாடலாய் ये प्रार्थना காணப்படுகிறது. का गीत और जो है आवाज को ऊंचा रख के जो है गीत गाने वाला है தேவனை ये। மேலாக வர்ணிக்கும் பாடலாய் காணப்படுகிறது. परमेश्वर को बढ़ोतरी करके ऊंचा करके गाने वाला ये गीत है ये। ஹalleluya. हालेलुया। பாருங்க எப்படி எழுதிருக்காரு பாருங்க அந்த பாட்டை. ஆண்டவரே உங்களிடத்தில் திரளான மீட்பு உண்டு ஆண்டவர். परमेश्वर आपके पास पूरा छुटकारा है, आपका पास திரளான மீட்பு உண்டு. आपका पास पूरा छुटकारा है। நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி சித்தரிச்சிருக்கிறது போல தெரியலாம். पुराना नियम में आप देख सकते हैं परमेश्वर को जो है एक पीटी मास्टर के समान जो है बताया गया है। பாத்தீங்கன்னா பிடி மாஸ்டர் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல. पीटी जो सर जो देखने से मालूम होगा हम ஹெட் लोग स्कूल में மாஸ்டர் देखे ஹெட் हैं। மாஸ்டரா இருக்கட்டும் பிரின்சிபாலா இருக்கட்டும் டைரக்டா அடிக்க மாட்டாங்க, அவங்க பிடி மாஸ்டர்ட்ட சொல்லுவாங்க. प्रिंसिपल और जो सर जो है डायरेक्ट नहीं मारेंगे, पीटी सर से बोलेंगे। சோ பிடி சார் தான் கண்டிப்பாரு, எந்திரிங்க உட்காருங்கன்னு சொல்லுவார். पीटी सर ही जो बोले डांटेंगे कि बैठो उठो करके। ஒரு கொடுமைக்காரராக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்துல. हमें जो है पुराना नियम को जो है बहुत ही एकदम संकट के जैसा हम देखते थे। இந்த ஆரோக்கண சங்கீதத்துல சங்கீதத்தை எழுதின ஒரு நபர், அந்த நபர் வந்து அவ்வளவு வர்ணிச்சு எழுதுறாரு, தேவனிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்று சொல்லி. जो यात्रा का गीत को जो लिखी बचन संहिता इस प्रकार का जो है लिखता है कि बहुत ही जो है महसूस करके उस प्रकार का உங்களுக்கு लिखता है। சொல்லட்டுங்களா, இந்த ஆரோக்கண சங்கீதம் தேவனை குறிச்சு ஜஸ்ட் ஒரு துளி தான் வெளிப்படுத்தி காட்டுகிறது जो பிரியமானவர்களே. यात्रा का गीत जो है परमेश्वर के बारे में थोड़ा ही जो है यहाँ पर प्रकाशित होकर दिखाता है। இயேசு கிறிஸ்து தேவனுடைய முழுமை யார் என்பதை, முழுமையா இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இயேசு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் यीशु பிரியமானவர்களே. जो है अपने आप को पूरी तरह से दिखाने के लिए यीशु जो है अपने आप को भी दिखाए। ஆரோக்கண சங்கீதம் 130ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன அவர் வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா, जो है यात्रा का गीत जो है वचन संहिता क्या जो है बताता है उसमें। 7ஆம் வசனத்துல வாசகத்துல இஸ்ரவேலே கர்த்தரை நம்பி இருப்பதாக, इस्राएल तुम यहोवा पर तुम आशा लगाए है, கர்த்தரிடத்தில் கிருபையும் परमेश्वर के ऊपर अनुग्रह, அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. उनके पास जो है पूरी तरह से जो है छुटकारा है करके हम देखते இன்னைக்கு हैं। என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, आज मेरा मैसेज का टॉपिक क्या है? God of second chances அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Permission. ஆண்டவர் அடுத்த தருணங்களை, இரண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கலாம். परमेश्वर जो है हमें दूसरा चांस हमें देता है करके हम देखते हैं। சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேர் விழுந்துருவாங்க, ஆண்டவர் விட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்ட மாதிரி இருக்கும், எடுத்த டிசிஷன், அதனால அவங்க பின்னாடி போயிட்ட மாதிரி தெரியலாம். उस समय में जो है वे परमेश्वर से दूर या तो गिर गए होंगे या तो किससे पीछे हट गए होंगे। தேவன் அப்படியே விட்டுருவாரா அப்படின்னு சொன்னா இல்ல, क्या परमेश्वर ऐसे ही छोड़ देंगे? क्या ऐसा नहीं है, இல்ல, नहीं है। அவங்களுக்கு மறுபடியும் செகண்ட் சான்சஸை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். परमेश्वर उनको दूसरा चांस देते करके हम देखते हैं। ஏன் தெரியுங்களா கொடுக்கிறாரு? क्यों देते हैं? ஏன்னா அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. क्योंकि उनके पास पूरा छुटकारा है। அவர் ஒரு நாளும் அவர் இவ்வளவுதான் எல்லைக்குட்பட்டவர் என்று நம்மால் சொல்ல முடியாது ये जो है பிரியமானவர்களே. इतना सीमा का उतना ही है करके हम नहीं बोल सकते हैं। ஹalleluya. हालेलुया। அவரிடத்தில் ஆயிரமான வழிகள் உண்டு உங்களை ரட்சிப்பதற்காக, उनके पास हजारों रास्ता है आपको छुड़ाने के लिए, உங்களை மீட்பதற்காக. आपको बचाने के लिए। எப்படி வேணா ஆண்டவர் வந்து சந்திக்க முடியும் உங்களை. कैसे भी परमेश्वर आपको देख के मुलाकात कर सकते உங்கள் हैं। பாவத்தின் நிமித்தமாய், உங்களுடைய தவறான தீர்மானத்தின் நிமித்தமாய் ஜனங்களால நீங்கள் आपके புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். पाप के द्वारा जो गलत निर्णय के द्वारा लोग आपको इनकार करते நீங்க होंगे। யோசிக்கலாம், என்னை யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு आप யோசிக்கலாம். सोच सकते हैं कि मुझे कोई भी नहीं समझ என்னை पाते हैं எல்லாம் बोलकर। ஒதுக்கி வச்சிட்டாங்க, புறக்கணிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். आप मुझे जो है इनकार कर दिया, हटा दिया बोल के आप सोच सकते हैं। ஜனங்க என்ன எல்லாரும் வந்துட்டு என்ன கவனிக்காம போயிடுறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். आप सोच सकते हैं लोग मुझ पर ध्यान नहीं देते बोल के आप सोच सकते हैं। இயேசு கிறிஸ்து மாறாத தேவன் பிரியமானவர்களே. यीशु मसीह भी कभी नहीं बदलते हैं। அவர் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்கவில்லை அன்பு சகோதரனே சகோதரி. भाई बहन आपको परमेश्वर कभी इनकार नहीं करते हैं। உங்கள் தவறான தீர்மானங்கள், உங்கள் தவறான காரியங்கள், உங்கள் பாவங்கள் உங்களுடைய உறவுகளை உங்களை விட்டு பிரிச்சிருக்கலாம் हो பிரியமானவர்களே. सकता है आपका गलत निर्णय पाप जो है आप जो है रिश्ता से आपको अलग कर सकते हैं। ஏன் நீங்க ஆண்டவர் விட்டே தூரம் கூட போயிருக்கலாம். हो सकता है आप परमेश्वर से भी दूर हो सकते हैं। ஆனால் இந்த சாயங்கால வேளையில உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை வருகிறது. He is a God of second chances. அவர் மறுபடியும் வாய்ப்புகளை கொடுக்கிறவர் என்று परमेश्वर के சொல்லி. वचन आपकी ओर आते हैं कि परमेश्वर आपको दूसरा चांस मौका आपको देते हैं। அது என்ன வாய்ப்பு
தெரியுங்களா? क्या मौका है நீங்க मालूम है आपको? அவர்கிட்ட வந்துரணும் அப்படின்னு आप சொல்லிட்டு. परमेश्वर के साथ पास आ जाना है। அவர்கிட்ட வந்துரணும் அப்படின்னு आप சொல்லிட்டு. परमेश्वर के पास आ जाना ஏன்னா है, அவர்கிட்ட திரளான மீட்பு क्योंकि உண்டு. उनके पास बहुत सारे जो है நம்ம छुटकारे हैं, எல்லாருக்கும் தெரிஞ்ச बचाए ஒரு गए हैं। பகுதியை வாசிக்க போகிறோம். हम सभी जानते वाले एक वचन को யோவான் पढ़ेंगे। எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல யோவாना का अध्याय 8वां अध्याय ஒரு में ஸ்திரீ விபச்சாரத்திலே சிக்கிக் एक கொள்கின்றாள். स्त्री जो है व्यभिचार में फंस जाती है। அவளை கொண்டு வந்து இயேசு கிட்ட ஒப்படைக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, जब यीशु मसीह के पास जो है उस स्त्री को जब जब लाते हैं तो क्या இவள் बोलते हैं? விபச்சாரம் பண்ணதை நாங்க பார்த்தோம், நாங்க இவளை கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. मनुष्य लोग बोलते हैं कि व्यभिचार करते समय हम देख लिए इसलिए हाथों में हाथ पकड़ के लेकर आ गए। மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, விபச்சாரத்துல சிக்குண்டா கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லுது. मूसा की व्यवस्था में कहा गया है कि जो व्यभिचार करता है उसको पत्थरवा करके मारना है। நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி கல்லெல்லாம் கொண்டு வந்து அந்த ஸ்திரீயும் முன்னாடி நிப்பாட்டி இயேசு கிட்ட கேள்வி கேட்கிறாங்க பிரியமான. लोग जो है उस स्त्री को भी खड़ा करते हैं और मनुष्य पूछते हैं कि आप क्या कहते हैं? பாருங்க, சட்டம் நியாயப்பிரமாணம் நம்ம நியாயப்பிரமாண மனநிலையில இருந்தோம் அப்படின்னு अब சொன்னா, व्यवस्था की जो है सोच में हम रहेंगे तो நம்ம பாருங்களேன், இப்ப ஆரோக்கண சங்கீதம் பழைய ஏற்பாட்டுல தான் படிச்சோம்ல. हम जो है यात्रा का गीत जो है वचन संहिता में हम ஆனா पढ़े। அதை எழுதின ஒரு மனுஷன் தேவனை வித்தியாசமா ருசிச்சிட்ட ஒரு மனுஷனா இருக்கிறார். उस वचन संहिता को लिखता वाला मनुष्य जो है परमेश्वर को चेक कर जो महसूस करके लिखता है। பாருங்க, ஜனங்க இப்ப என்ன பண்றாங்க, கல்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க, நியாயப்பிரமாண மனநிலையோட இயேசு கிட்ட வராங்க. मनुष्य जो है पत्थर लेकर आ गए और जो है मूसा की व्यवस्था की सोच के साथ भी आते हैं वहां நீங்க पर। 6ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவளை கொண்டு வந்ததுக்கான காரணமே அவளை தண்டிக்கும்படியாக மட்டும் அல்ல, वो जो छठा वचन में जो है उसको केवल दंड देने के लिए नहीं, அங்க இயேசுவையே குற்றம் படுத்தும்படியாக ஜனங்க வராங்க. वहां पर यीशु को ही दोष लगाने के लिए मनुष्य आते हैं वहां पर। நீங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க, ஹிந்தில வாசிங்க. छठा वचन को हम पढ़ेंगे। ஆ, उन्होंने उसको ம், परखने के लिए या போதும் बात போதும். உன்னோனே உன்கோ பரக்ன கிளியே ஹிந்தில சொல்லிருக்கு, அவரை சோதித்து பார்க்கும்படியாய் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. उनको जो है उसको जो है परखने के लिए, தமிழ்ல என்ன சொல்லிருக்குன்னா, அவர் மேல குற்றம் சுமத்தும்படியாக அவளை கொண்டு வராங்களாம். तमिल में जो है उनको दोषी करने के लिए उनको लेकर उसको लेकर आए। ஹalleluya. हालेलुया। நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு சொன்னா, व्यवस्था मतलब क्या है? அது குற்றப்படுத்துகிறதாய் वो जो காணப்படுகிறது. है दोषी करने के लिए है। நம்ம எப்போ வரைக்கும் நியாயப்பிரமாணத்தினுடைய கீழ காணப்படுகிறோமோ அது நம்மை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும் कब பிரியமானவர்களே. कब हम जो व्यवस्था के नीचे हम रहेंगे तो वो हमें दोषी करते ही रहेगा பாருங்க, प्रिय लोगों। எனக்கு கீழ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி कुछ साल के पहले 2 தம்பிங்க வந்தாங்க. दो भाई लोग आए। 2 தம்பிங்க வந்து ட்ரைனிங்காக வந்தாங்க. दो भाई लोग जो है ट्रेनिंग के लिए आए थे। அதுல ஒரு தம்பி பாத்தீங்க அப்படின்னா, அந்த வந்த ஒரு தம்பியை விட இன்னொரு தம்பி கொஞ்சம் சீனியர் பாத்துங்க. जो दो भाई थे वो जो दोनों भाई में से एक भाई जो है उस भाई से थोड़ा सीनियर था। சோ ரெண்டாவது தம்பி வந்தாப்ல, அவரை விட கொஞ்சம் ஜூனியர். और जो दूसरा भाई आया था वो जो है जो बड़ा से भी छोटा था वो இதுல என்ன 2 जूनियर है। பேருக்கு ஒத்துமை அப்படின்னு சொன்னா, इसमें क्या एक दूसरे को जो 2 समानता பேருமே ரிலேஷன்ஸ், 2 பேருமே சொந்தக்காரங்க. क्या है कि दोनों जन जो है रिश्तेदार है। சோ ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சீனியரா இருந்த அந்த பையன் ட்ரைனிங்காக வந்தான். जो सीनियर है वो जो ट्रेनिंग के लिए आया था, அந்த பையனுக்கு, அந்த தம்பிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். हम जो है उसको ट्रेनिंग देते थे हम। ஆனாலும் அந்த பையன் ரகசியமா என்ன செய்வானா, இந்த புகையிலை பழக்கம் அவனுக்கு இருக்கும். वो जो है मतलब जो क्या करेगा वो रहस्य से जो है सुक्का खाने का आदत था। சோ அவனுக்கு பாத்தீங்கன்னா போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு என்ன பண்ணுவானா, அந்த புகையிலைய வச்சுட்டு வாக்கிங் போறது, எங்கேயாவது போறது, இப்படி வச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்தான். ये जो இது है எனக்கு ரொம்ப நாள் தெரியாம இருந்துச்சு. ये ஆனா जो ஒரு நாள் எனக்கு தெரிய வந்துச்சு. ये अगर ये जो भाई जो बाहर जाते समय जो है सुक्का खाने का आदत था रहस्य से, ये मुझे नहीं मालूम था, बाहर जाता था अंदर आता था। சோ அவனுக்கு நான் உதவி செய்ய, அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும், நான் அவனுக்காக பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறேன், ஆலோசனை கொடுக்கிறேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறேன். मैं जो है उससे जो है आदत से जो है मुझको छुड़ाने के लिए बहुत सारा प्रयास मैं करता था। எனக்கு தெரிஞ்ச விஷயம், அவனுடைய ஜூனியரா இருந்தான் பாத்தீங்களா, இன்னொரு தம்பி இருந்தான் பாத்தீங்களா, जो அவன் मेरा जो சொந்தக்காரன் जानता பையன். वाला विषय जो उसका जो जूनियर एक भाई था, ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவன் கையில அந்த இன்னொருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, புகையில சாப்பிட்டு இருந்தானே, அவனுடைய புகையில இவன் கையில மாட்டிக்கிச்சு. जो बड़ा जो सुक्का खाता था, जो उसका जो सुक्का जो है छोटा जूनियर था भाई था, उसके हाथ में फंस गया। உடனே அந்த புகையில எடுத்துட்டு வரான். वो जो है वो सुक्का को लेकर आता है। எடுத்துட்டு என்கிட்ட, பாருங்க அண்ணே பாருங்க,
भैया देखिए உங்ககிட்ட இத்தனை வருஷம் இவன் இருக்கிறான் इतने साल से जो है आपके साथ பாருங்க है भाई, இவன் வந்து பாத்தீங்களா देखिए ये क्या करता है, இவெல்லாம் ஒரு ஊழியம் செய்யறதுக்கு வந்திருக்கிறான் ये सब जो है सेवा करने के लिए आया है। இவனை இப்பவே வீட்டை விட்டு அனுப்புங்கன்றான் वो बोलता है कि तुरंत जो है घर से आप भेज दीजिए, இப்பயே ஊழியத்தை விட்டு அனுப்புங்கன்றான் अभी जो है इस सेवा से जो है उसको भेज दीजिए बाहर। நான் என்ன पண்றேன் அந்த ஜூனியரா அந்த தம்பியை கூப்பிட்டு அவனை பீச்சுக்கெல்லாம் கொண்டு போய் அவனுக்கு நான் பேசுறேன் मैं जो है जूनियर था जो भाई उसको लेके जो बीच पे लेके कि मैं उससे बात करता ஏன்னா हूँ, எனக்கு இந்த இவனுக்கு முன்னாடி வந்த தம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி அவன் எந்த நிலையில இருந்து ஆண்டவருக்குள்ள வந்தான் இதெல்லாமே எனக்கு தெரியும் ये जो பாருங்க उसका जो खाता था भाई जो है उसका जो परिवार जो बैकग्राउंड कैसा था करके वो मुझे मालूम है कैसा है So, बोलकर। எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா அவன் வரணும்னு ஒரு நம்பிக்கையோட அவனுக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் अच्छा मैं उस पर भरोसा था कि अच्छा सेवा बन के ऊपर आना बोल के एक भरोसा था उसके இதுல ऊपर। இந்த ஜூனியரா வந்தான் பாத்தீங்களா தம்பி जो जूनियर से जो आया था एक भाई, அவன் வந்து இப்ப என்ன நிக்கிறானா तो क्या खड़ा है अभी जो जूनियर जो है तो क्या இவனை खड़ा है, இப்பவே நீ ஊழியத்தை விட்டு விரட்டுங்கிறான் वो क्या करता है कि अभी जो है सेवा से तो बाप जो है बाहर करो இப்பவே बोल के, விரட்டுங்க अभी जो है सेवा से बाहर कर दीजिए। அவனுக்கு இந்த சம்பவத்தெல்லாம் சொல்றேன் பாருடா இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் மன்னிச்சாரா ஏத்துக்கிட்டாரா இப்பவே வரட்டுங்கன்றான் ये संभव सब मैंने कहा कि यीशु मसीह जो क्षमा करता है करके मैंने कहा नहीं अभी तुरंत जो है बाहर भेजो। என் பேச்சு அவன் கேட்கல நான் சொல்றது அந்த அந்த இளையவன் வந்து ஒரு நாளும் கேட்கவே இல்லை கேட்க மறுத்துட்டான்னு சொல்லுவேன் मेरे बात को नहीं सुना, मेरे बात को सुनने में जो है वो इनकार कर दे கடைசியில करके कह என்னை सकता விட்டு है। அந்த 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 இளையவனா இருந்த அந்த பையன் வந்து போயிட்டான் जो जूनियर जो सेवा के लिए आया था ट्रेनिंग के लिए वो जो चले गया, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூத்தவனா இருந்தவனும் போயிட்டான் जो बड़ा जो आया था ट्रेनिंग के लिए वो भी चले गया। ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க ஏன் அவன் வரட்டும்னு இருந்தான்னு சொன்னா क्यों जो है उसको भगाना उसको दूर करना करके कहा था। நான் சொன்னேன் பாத்தீங்களா ரெண்டு பேரும் சொந்தக்கார பசங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு சொந்தக்காரன் मैंने சொல்லிட்டு कहा ना दोनों जो है रिश्तेदार करके मैंने இவங்க कहा ஊர்ல இருந்தே பிரச்சனை ரெண்டு பேருக்கும் इनको जो है गांव से ही जो है परेशानी में ரெண்டு थे, குடும்பத்துக்கும் பிரச்சனை दोनों समस्या में थे। இவனுக்கு என்னன்னா இவன் எப்படி எனக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்துட்டான் இவன் इसको छोटा लोग क्या कि ये जो है मेरे से पहले இவனை क्या நான் सेवा में आ நாசம் गया, பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு வந்த हाँ इसको मैं नाश करूंगा बोलकर निर्णय लेके ये सेवा में आया था। யோசிச்சு பாருங்களேன் सोच कर देखिए, ஒருத்தன் புகையில போட்டுட்டு வந்து மாட்டினா एक जो है सूखा खाकर जो है फंसा एक, ஒருத்தன் வெளியில புகையில வச்சிருந்தா உள்ள இன்னொருத்தன் உள்ளவே புகையில வச்சிருந்திருக்கான் और जो है एक बाहर रखा था एक अंदर ही रखी जो है वो आया, உள்ளவே கசப்பு வச்சுக்கிட்டு अंदर जो है कड़वापन को இவனை रखकर எப்படியாவது நாசம் பண்ணிடணும் அப்படின்னு வந்தவன் அவன் ये जो इसको कैसे भी नाश करना है बोल के आया था वो। பாருங்க ரெண்டு பேருமே நான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி मैं சொன்னேன் बोल सकता हूँ कि दोनों जन जो है परमेश्वर को भी नहीं समझे बोलकर। பிரியமான தேவனுடைய ஜனங்களே प्रिय लोगों, நம்முடைய தேவன் நம்மை ஒரு நாளும் குற்றப்படுத்தாத தேவனாய் हमारा இருக்கிறார். परमेश्वर हमें कभी दोषी नहीं ठहरते। உங்க முன்னாடி யாரோ உன்னை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா अगर आपके सामने भी कोई गलत कर இல்ல दिए है, நீங்களே தப்பு பண்ணிட்டா கூட हो सकता है आप ही गलत कर दिए, தேவன் உங்களை உணர்த்துவாரே தவிர குற்றப்படுத்த மாட்டார் परमेश्वर आपको महसूस दिलाएंगे बल्कि आपको दोषी नहीं करेंगे, உங்களுக்கு உதவுவார் வெளியில வரதுக்கு உதவி செய்வார் आपको बाहर आने के लिए मदद करेंगे। இப்ப பாருங்களேன் பிசாசு என்ன பண்ணுவானா अभी शैतान क्या करेगा, பிசாசு குற்றப்படுத்துகிறவனா இருக்கிறான் शैतान जो है दोषी करेगा। நீங்க வெளிப்படுத்துற விஷயத்துல வாசிக்கும் போது அவன் சகோதரரை குற்றப்படுத்துகிறான் என்று சொல்லப்படும் प्रकाशित वाक्य में देखते हुए भाई को दोषी कराता है वो, அப்ப நியாயப்பிரமாணமும் குற்றப்படுத்தும் तो व्यवस्था भी जो है दोषी कराता, பிசாசும் குற்றப்படுத்துவான் तो शैतान भी दोषी कराता இப்ப है। பாருங்களேன் இந்த ஸ்திரியை கொண்டு வந்துட்டோம்னா இயேசு என்ன செய்றாரு தெரியுங்களா स्त्री को जब लेके आता है तो यीशु क्या करते हैं, 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் 10 और 11 पढ़ने से मालूम உங்கள चलेगा, யாரு பாவம் செய்யலையோ आप में कोई पाप नहीं करे அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்திரியை கல் எடுத்து அடிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு वे पहले जो है पत्थर करके स्त्री को मारे। சோ சொல்லி முடிச்சிட்டோம்னா பாத்தீங்கன்னா எல்லாரும் கல்ல போட்டுட்டு போனதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க देखते हैं कि सब पत्थर फेंक के भी चले जाते हैं। 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் 11 वचन में पढ़ता हूँ, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றான் उसने कहा ए प्रभु किसी ने नहीं, இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை என்கிறார் मैं भी तुझ पर दंड की आज्ञा नहीं देता हूँ। ஹalleluya हालेलुया, அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடாம ऐसा बोलकर जो है ऐसे ही नहीं छोड़े, சொல்லி அனுப்புறாரு என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறாரு बोलकर भेजे, क्या बोलकर நீ भेजे போ हैं? तू जा, இனி பாவம் செய்யாதே तू என்றார் जा फिर पाप ना कर। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। அப்ப நம்ம யோசிப்போம் பாருங்க பாஸ்டர் ஆண்டவர் வந்து சொல்றாருல இந்த மாதிரி வந்துட்டு
நீ வந்து எல்லாரும் கல்லடிக்க நின்னாங்க, இப்ப உன்னை காப்பாத்திட்டேன், நீ போகும்போது உனக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லி அனுப்புறேன், இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாருல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. अब जो है अभी तुमको ऊपर कोई पत्थर नहीं फेंका है, तू जा और फिर से तू पाप नहीं कर करके हम देखते हैं यहाँ நீங்க पर। ஒருவேளை யோசிக்கலாம், அவ முதல் முறை மாட்டிக்கிட்டதுனால இயேசு அவளை காப்பாத்திட்டாரு பாஸ்டர் आप அப்படின்னு सोच सकते யோசிக்கலாம். हैं हाँ, पहला बार फंसी होगी इसलिए जो है परमेश्वर से क्षमा कर दे। அதனாலதான் அவர் போகும்போதே சொல்லி அனுப்புறாரு, இனிமேல் நீ பாவம் செய்யாதமா அப்படின்னு इसलिए சொல்லி जाते அனுப்புறாரு. समय कहा होगा कि जाओ तुम पाप नहीं कर। நீங்க 11ஆம் வசனம் அப்படிதான் பாப்பீங்க. अब जो है 11 वचन ऐसे ही देखेंगे। ஹalleluya. हालेलुया। திரும்ப நீ தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, फिर तुम अगर पाप कर देती நான் என்கிட்ட நீ வர முடியாதாக்கும் तो मेरे पास ही तुम नहीं आ सकती हो। அப்படின்னு உங்களை குற்றப்படுத்துவார் என்று நீங்க நினைக்கலாம். आप ऐसा सोच सकते हैं कि आप पर दोषी करेंगे बोलकर। இப்படி நினைச்சீங்க அப்படின்னா अगर आप ऐसे सोचेंगे तो அதுதான் நியாயப்பிரமாண மனநிலை. वही है व्यवस्था का सोच। ஒரு முறை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருல்ல, एक बार जो है परमेश्वर क्षमा कर எத்தனை दे வாட்டி மன்னிப்பாரு, और कितनी बार क्षमा உன்னை करेंगे எத்தனை வாட்டி ஆண்டவர் கிட்ட சேர்த்துப்பாரு, और कितनी बार परमेश्वर करीब ஒரு आपका पास வாட்டி लेके आएंगे। காப்பாத்திட்டாருல, एक बार तो बचा दिए, மறுபடியும் மறுபடியும் காப்பாத்துவாரு. क्या बार बार क्या बचाएंगे क्या आपको? இப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா अगर आप इस प्रकार सोचते हैं, அதுதான் நியாயப்பிரமாண यही மனநிலை. व्यवस्था है। தேவனிடத்தில் திரளான மீட்பு உண்டு பிரியமானவர்களே. परमेश्वर के पास बहुत सारे बचाव है। கமெண்ட்ல ஆமென் அனுப்புங்க, ஆமென் அழுத்துங்க. कमेंट में जो है आमीन करके भेजिए। தேவனிடத்தில் திரளான மீட்பு உண்டு, परमेश्वर के पास बहुत सारे बचाव है, திரளான மீட்பு உண்டு. बहुत सारे छुटकारा है। பேதுரு இயேசு கிட்ட வந்து கேக்குறான், पतरस जो है यीशु के पास आके पूछता ஆண்டவரே, है, என் சகோதரன் எனக்கு தப்பு பண்ணிட்டா अगर मेरे भाई अगर वे गलत कर நான் देते, எத்தனை வாட்டி மன்னிக்கணும்னு கேக்குறான். मैं कितनी बार इसको क्षमा करना है? இயேசு என்ன சொல்றாரு, यीशु क्या बोलते हैं? 7-70 தரம் அப்படின்றார். ये 7 गुना 70 करके அப்படின்னா कहता है। என்னன்னா உடனே கால்குலேட் பண்ணி 7-70 வாட்டினா இவ்வளவுதான் அப்படின்னு இல்ல, அது இல்ல. ऐसे कैलकुलेट करके जो हाँ 7 गुना 70 ऐसा करके नहीं। 7-70 தரம்னா லிமிட்லெஸ் அப்படின்றாரு. और जो है कि वो 7-70 गुना बोलने की जो है बराबरी में नहीं है करके। பேதுரு கிட்ட அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீ அவனை 7-70 வாட்டி மன்னிக்கணும், உனக்கு லிமிட்டே இல்லாம மன்னிக்கணும் அப்படின்றாரு. पतरस से कहता है कि अगर कोई गलत कर दिए तो उसको जो है उसका जो बराबरी नहीं है उसको क्षमा करने के लिए 7 गुना 70 बोल நீங்க के। என்ன நினைக்கிறீங்க, आप क्या सोचते ஒருத்தன் हैं? விழுந்து விழுந்து எந்திரிச்சா ஆண்டவர் கிட்ட போகவே முடியாதுன்னு क्या யோசிக்கிறீங்களா? एक बार बार गिर जाते हैं क्या फिर परमेश्वर के पास भी नहीं जा सकते हैं क्या? பின்னாடி போயிட்டானா மறுபடியும் இயேசு கிட்ட போக முடியாதுன்னு क्या நினைக்கிறீங்களா? एक दिन पीछे हट जाते हैं तो क्या फिर से यीशु मसीह के पास नहीं जा நீங்க सकते क्या? யோசிக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, பாவம் செஞ்சிட கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாரே அப்படின்னு. पास्टर यीशु तो बोलते हैं कि पाप नहीं करना फिर से करके कहते हैं करके। கண்டிப்பா அதுக்கு வருவேன், அத கண்டிப்பா வருவேன். அது मैं आऊंगा उसमें। இயேசு கிட்ட ஆண்டவர் கிட்ட இல்லாத ரெண்டு வார்த்தை உண்டு பிரியமானவர்களே. परमेश्वर के पास नहीं होने वाला 2 शब्द அவருடைய है। டிக்ஷனரியிலே இல்லாத ரெண்டு வார்த்தை. उनका डिक्शनरी में नहीं है 2 என்ன शब्द। தெரியுங்களா ரெண்டு வார்த்தை? क्या 2 शब्द है? ஒண்ணு என்னன்னா, पहला एक क्या है? வாங்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல, मैं पहले से मैं तुमसे कह दिया ना, நீ ஏன் இத பண்ண, क्यों मैं तू तू इसको किया? இத கேட்க மாட்டார். ये नहीं पूछेगा। ரெண்டாவது வாட்டி, दूसरा बार, ரெண்டாவது வார்த்தை, दूसरा शब्द, எத்தனை வாட்டி தான் உன்னை நான் மன்னிப்பேன், मैं कितनी बार मैं तुझे क्षमा करूंगा? இப்படியும் ஆண்டவர் கேட்க மாட்டார். इस प्रकार भी नहीं पूछेंगे। ரெண்டு வார்த்தை ஆண்டவர்ட்ட கிடையாது. 2 शब्द जो बात परमेश्वर के पास नहीं है। ஒண்ணு என்ன தெரியுங்களா, एक क्या है? வாங்கிட்ட நான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல. तेरे पास मैं पहले से मैं बोल दिया। பாருங்க, பேதுரு கிட்ட ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாருல, कि पतरस से पहले से ही बोल दिए हैं। சொல்லிட்டாரு, बोल दिया நீ है। என்ன மறுதலிச்சிருவடா அப்படின்றாரு. तुम मुझे इनकार करेगा बोलकर அவனும் மறுதலிச்சான். वो भी इनकार किया। ஆண்டவர் இப்ப வந்து மறுதலிச்ச உடனே சேவெல்லாம் கூவுது. अभी जो है मुर्गा सब चिल्लाता है। பேதுரு மனம் கசந்து அழுது ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேக்குறான். पतरस जो है मन को टूट कर जो है पर यीशु से क्षमा पूछता है। இப்ப மறுபடியும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பின்பதாக இயேசு வந்து பாக்குறாரு, பேசுறாரு. जो है यीशु मसीह जीवित उठने के बाद आकर पतरस से बात करते அவனை हैं। பார்த்து கேட்கும்போது பட்டுன்னு கேட்கல, இது கேட்கல, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, பத்தியா கரெக்டா பண்ணிட்ட பத்தியா நீ இதே மாதிரி देखने के बाद அப்படி கேட்கலங்க. तुरंत जो है देखने के बाद ये नहीं पूछा कि तुमसे तो कहा ना पाप फिर से नहीं करो बोलकर, ऐसा அவர்ட்ட नहीं கேக்குற पूछे। கேள்வி என்ன தெரியுங்களா, वे क्या प्रश्न நீ पूछे मालूम? என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, तुम मुझसे प्रेम करते हो क्या? என்னிடத்தில் அன்பா तुम இருக்கிறாயா? मुझसे प्रेम करते हो क्या? ஹalleluya. हालेलुया। ரெண்டாவது விஷயம், அவர்ட்ட என்ன வார்த்தை இல்லன்னா, दूसरा विषय क्या है? उनके உன்னை पास क्या எத்தனை नहीं வாட்டி है? தான் நான் மன்னிப்பேன், मैं तुझे कितनी बार मैं क्षमा करूंगा? அதெல்லாம் கிடையாது. ऐसा नहीं है। அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, उनके पास बहुत सारे बचाव है। அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. उनके पास बहुत सारे बचाव है। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவர் உங்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, आपको दोषी करने वाला नहीं
नहीं है, உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். आपसे प्रेम करने में सामर्थ्य है वे। ஏனென்றால் என்னை மீட்பதற்கு அவரிடம் 1000 வழிகள் உண்டு मुझे பிரியமானவர்களே. बचाने के लिए उनके पास बहुत सारा बचाव छुटकारा है उनके पास। ஆகவே அதை ருசிச்சு தான் சங்கீதக்காரன் எழுதுனா, ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு என்று சொல்லி वो भजन சொல்லுகிறார். संगीता वाला जो चक्कर लिखता है कि आपसे डर के है और बहुत सारे छुटकारा आपके पास है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா இப்ப வந்து அவங்க வந்துட்டு மறுபடியும் பாவத்துக்கு போயிட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். आप पूछ सकते हैं कि अगर क्षमा हो गया क्या फिर से भी पाप में नहीं जाएंगे क्या? இப்பதான் நான் வரேன், இப்பதான் அந்த விஷயத்துக்கு வரேன். मैं अभी आप वो विषय में मैं இனி आता हूँ। பாவம் செய்யாத ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுங்களா? क्यों यीशु मसीह ने कहा कि तू पाप मत कर? ஏன் சொன்னாரு? क्यों कहा? தன்னால இயேசு கிறிஸ்துவினால மறுபடியும் மீட்க முடியாது என்று சொல்லி அவர் சொல்லல यीशु பிரியமானவர்களே. मसीह के पार फिर से जो है छुटकारा देने के लिए ऐसा करके नहीं है। உன்னை மறுபடியும் என்னால காப்பாத்திட முடியாதம்மா அப்படின்னு சொல்ல வரல இயேசு फिर கிறிஸ்து. से मैं तुझे नहीं बचा पाऊंगा करके ऐसा नहीं कहा। பாருங்க, இயேசு கிறிஸ்து இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னா ரெண்டு பேர்ட்ட சொல்றாரு. यीशु मसीह ने कहा कि 2 जन से कहता है कि तू और पाप मत कर। ஒன்னு விபச்சார ஸ்திரீ, एक व्यभिचारी स्त्री இன்னொன்னு 38 வருஷமா வியாதியஸ்தனா இருந்தவன். 38 ईयर से जो है मतलब बीमार में पड़ी थी। அவர் ரெண்டு பேர்ட்ட சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத. तू और पाप मत कर। இப்ப ஏன் சொல்றாரு இனி நீ பாவம் செஞ்சுட்டீன்னா வந்து நான் இனிமேல் உன்னை காப்பாத்தவே மாட்டேன் அந்த மனநிலையில சொல்லல तू பிரியமானவர். पाप कर दिए तो मैं तुझे बचाऊंगा वो सोच से नहीं। ஹalleluya. हालेलुया। அந்த மனநிலை கிடையாது. उस प्रकार की सोच से नहीं कहे, அந்த மனநிலை கிடையாது. ऐसे प्रकार का नहीं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவரா இருக்கிறார் தெரியுங்களா? कितने अच्छा परमेश्वर அப்ப हमारे में। ஏன் அத சொல்றாரு தெரியுங்களா? क्यों ऐसा कहते हैं? நீ மறுபடியும் பாவத்துக்கு போயிட்டன்னா अगर फिर से तू पाप में चले गए तो என்ன நீ திரும்ப சந்திக்க வர முடியாதுன்னு சொல்றாரு तुम फिर பிரியமானவர். से अगर पाप में चले गया तो तुम मुझसे मिलने के लिए नहीं आ सकते। நீ வர மாட்ட, तुम नहीं आ நீ सकते வர हो, முடியாது. तू नहीं आ सकते ஏன்னா हो। பாவம் ஒரு புதக்குழி போல காணப்படுது. पाप जो एक अंधकार की गड्ढा है वो, அதுல போய் ஒருத்தன் விழுந்துட்டான்னா अगर उसमें कोई एक जन गिर गया तो அது செய்ய செய்ய பாவம் செய்ய செய்ய அப்படியே இன்பமாய் இன்பமாய் அது கடைசில மரணத்தை வருவிக்கிறதாய் காணப்படுகிறது वो पाप பிரியமானவர்களே. करते करते जो है इसको मिटास के समान लगेगा और जो है उसमें जो है फिर लौट कर नहीं आ सकता। பாவம் மரணம் இவைகள் எல்லாம் பிசாசுடைய பிடிகளாய் ये காணப்படுகிறது. पाप और मरण जो है शैतान का एक पकड़ है प्रिय लोगों। ஒன்ஸ் ஒரு மனுஷன் இயேசு கிட்ட வந்துட்டு திரும்பி போயிட்டான் அப்படின்னு சொன்னா अगर एक बार यीशु मसीह के पास आकर वे पीछे हट जाता है, அவன் திரும்பி இயேசு கிட்ட வர முடியாத நிலையில அவன் மாட்டிக்கொள்வான் फिर பிரியமானவர்களே. से यीशु मसीह के पास जो है नहीं आने के लिए वो फंस जाता है। அவன் இயேசு அவன் மறுபடியும் அவன் வந்தா இயேசு ஏத்துக்கொள்ள மாட்டான்னு கிடையாது. फिर से आने से क्या यीशु मसीह इसको ग्रहण नहीं करेगा? ऐसा नहीं। இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வா. यीशु मसीह उसे ग्रहण कर लेगा। ஆனால் அவன் விழுந்து போனவன் அவனை தூக்கிவிட யாரும் இருக்க மாட்டாங்க अगर गिर பிரியமானவர்களே. जाता है तो उसको उठाने के लिए कोई नहीं रहेगा। பாவம் அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும். पाप जो है इसको थोड़े थोड़े करके इसको नाश कर நான் देगा। சொன்ன பாத்தீங்களா ஒரு தம்பியை பத்தி, मैंने कहा एक भाई के बारे में, புகையில தம்பியை பத்தி சொன்ன मैं जो பாத்தீங்களா? सुक्का वाला भाई के बारे में मैंने कहा, அந்த தம்பி வந்து என்னை விட்டு போயிட்டான். அப்புறம் वो भाई जो है मुझे छोड़कर चले गया, அவன் ஊழியத்தை விட்டு போயிட்டான். वो सेवा में भी छोड़ के चले गया। இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு துக்ககரமான விஷயம் என்ன தெரியுங்களா? अभी जो है दुख का बात क्या है मालूम है? அவன் முற்றிலுமாக பாவத்திலே சிக்கிக் கொண்டவனாய் अभी जो है காணப்படுகிறான். पूरी तरह से पाप में फंस गया ஆண்டவர் है। வாய்ப்பு கொடுக்கிறாரு. परमेश्वर अच्छा एक அந்த मौका को देते हैं, வாய்ப்பை அந்த தருணத்தை நம்ம லாபகாரமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் मौका சொன்னா को देते उसको लाभ के समान उसको पकड़ அதை लेना है। இழந்து போகிறவர்களாய் காணப்படும். हम जो है उसको जो है नाश कर देंगे। பிரியமான नहीं तो। தேவனுடைய ஜனங்களே, प्रिय लोगों, அன்பான மகனே மகளே, நான் உங்களை प्रेमी பார்த்து भरे சொல்றேன், भाई और बहन, आपको देख के मैं कहता हूँ, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்க. आप अपने पाप से मन நீ फिराइए। எந்த நிலையில எப்படிப்பட்ட காரியத்துல இருக்கலாம். तो आप जो है कैसे भी हो सकते हैं, He is a God of second chances. परमेश्वर आपको दूसरा मौका देता है, மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்புகளை फिर கொடுக்கிறார். से आपको दूसरा मौका आपको देता நீங்கள் है। மனம் திரும்பும்படியாய், आप मन फिराने के நீங்கள் लिए, இயேசுவண்டை வரும்படியாய், आप यीशु मसीह के पास आने உங்கள் के लिए, பாவ சிறையிலிருந்து வெளியிலே வரும்படியாய், आप पाप के कैद से बाहर आने के ரட்சிப்பின் लिए, சந்தோஷத்தை மறுபடியும் கொடுக்கும்படியாய் उधार की जो मगन को फिर से प्राप्त உங்களுக்கு करने के लिए தேவனிடத்திலே திரளான மீட்பு உண்டு பிரியமானவர். परमेश्वर के पास बहुत सारे बचाव அவருடைய அன்பு छुटकारा எப்படி है। தெரியுமா? அவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா? उनके प्रेम कैसा है मालूम है? நீங்க என்ன நினைக்கிறீங்க? விபச்சாரத்துல மாட்டிக்கொண்டு வந்தவ
திரும்பி போய் விபச்சாரம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? क्या आप क्या सोचते जो व्यभिचार में जो फंसी थी क्या फिर से क्या वो पाप करने लगी रहेगी? அந்த இடத்துல கல்லு எடுத்து அடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தகுதினா அது இயேசுக்கு மட்டும்தான். वहां में जो है पत्थर से मारने का एक ही जो है हक जो है यीशु मसीह को केवल था। ஒருத்தருக்கு இயேசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருந்துச்சு. यीशु मसीह को केवल हक था ஆனா அவர் அடிக்கலையே. पर नहीं मारा। சிம்பிளா என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? सिंपल से क्या कहते हैं, நானும் அடிக்கிறது மாட்டேன், நானும் மன்னிச்சிட்டேன், நீ போ. मैं நீ नहीं பாவம் செய்யாத. मारूंगा और तुझे क्षमा कर दिया, तू पाप मत எந்த कर। ஒரு மனுஷன் ஆண்டவருடைய அன்பை ருசிச்சிட்டானோ, कोई एक मनुष्य परमेश्वर के प्रेम को छक कर எந்த देख ஒரு लिया, மனுஷன் இயேசுடைய அன்பினால ஆட்கொள்ளப்பட்டுட்டானோ, कोई मनुष्य अगर यीशु मसीह के प्रेम में वो அவன் कब्जा हो जाता திரும்ப है, தன் பாவ செயல்களுக்கு திரும்புவது இல்லை वो பிரியமானவர்களே. मनुष्य फिर से पाप करने में नहीं அந்த लौटेगा। அன்பு நம்முடைய பழைய காரியத்தை மெல்ட் பண்ணிடும், அப்படியே உருக்கிறது यीशु मसीह பிரியமானவர்களே. का प्रेम जो हमारे सारे पापों को पिघल देगा। மறுதலித்த பேதுருவை என்ன பண்றாரு? जो इनकार किया पतरस को எனக்கு क्या करते தெரியாது हैं? தெரியாதுன்னு சொன்னவன் தான் பேதுரு. पतरस जो है मुझे नहीं मालूम करके कहा। இயேசு வந்து அந்த வாட் கேக்குறார் பாத்தீங்களா? பேதுரு என்ன நேசிக்கிறியான்னு கேக்குறார் यीशु பாத்தீங்களா? मसीह ने कहा कि पतरस तो क्या मुझसे प्रेम करता है? ஆண்டவர் உன்கிட்ட காட்டின அந்த அன்பு जो परमेश्वर आपको दिखाए वाला प्रेम, பேதுருவை ரத்த சாட்சியாகவே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தது பிரியமானவர்கள். पतरस जो है अपने आप को खून का गवाही के रूप में मरने के लिए अर्पण Jesus किया। loves you, உங்களை நேசிக்கின்றார். यीशु मसीह आपसे प्रेम करता அவர் है। ஒரு நாளும் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். यीशु मसीह आपको कभी दोषी नहीं ठहराएंगे। இன்றைக்கே இயேசுவிடம் வந்து விடுங்க. अभी आप यीशु मसीह के पास आ இன்றைக்கே जाइए। உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து விடுங்க. अभी जो है आप यीशु मसीह को अपना जीवन समर्पण कर दीजिए। நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக மட்டுமல்ல, नरक से बचाने के लिए केवल नहीं, இந்த உலகத்திலே உன்னத ஜீவனை அனுபவிக்கும்படியா இயேசுவிடம் வந்து ये விடுங்க. दुनिया में आनंद जीवन को हम जो है प्राप्त करने के लिए यीशु मसीह के पास आ जाए। Jesus Christ loves you. आप सच्चाई से यीशु मसीह आपसे प्रेम करते हैं। இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த க்ஷணத்திலும் உங்களை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் அன்பு इसी சகோதரி. पल इसी घड़ी जो है यीशु मसीह आपसे प्रेम He करते is a हैं। God of second chances. அவர் மறுபடியுமாய் வாய்ப்புகளை கொடுக்கிற यीशु தேவன். मसीह जो फिर से आपको दोबारा मौका आपको देते हैं। அந்த வாய்ப்பை தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்திக் आप கொள்ளுங்கள். यीशु मसीह को जानने के लिए, यीशु मसीह के आगमन के लिए, इसके लिए आप जो है பாவத்தின் तैयार हो जाइए, சிறையிருப்பை जानकारी लीजिए। அவரால மாற்றி அமைக்க முடியும். पाप का सारा कार्य वो परमेश्वर केवल ही बदल सकते हैं। ஏன் என்று சொன்னால் क्यों बोलने से? அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. क्योंकि उनके पास बहुत सारे அவர் बचाव है। ஒரு நாளும் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். यीशु मसीह कभी आपको दोषी नहीं நான் करेंगे। எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றேன், मैं कितने बार आपसे நீ कहता ஏன் हूँ, மறுபடியும் பண்ற? तो क्यों बार बार तू करते हो? இப்படின்னு குற்றப்படுத்த மாட்டார். फिर तो दोषी नहीं ठहरोगे, மாறாக बल्कि உங்களுக்கு உதவி செய்து आपको मदद कर कर அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருகிறவராக आपको उससे बाहर लेके आएंगे। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார். एक सेवक था, அவர் ஒரு நாள் மடத்துல நைட்ல படுத்து கொண்டிருக்கும் और பொழுது रात को जब सोते समय பிசாசானவன் வந்து शैतान आके, முன்னாடி ஒரு செவுத்துல அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் எழுதுனான். और जो शैतान जो है, जो सेवक पाप किया वो सब जो है दीवार में लिखता था। எழுத இந்த ஊழியக்காரருக்கு பயங்கரமான வேதனை ஆயிடுச்சு. ஐயோ நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், शैतान जब जो सेवक का पाप लिखता था तो सेवक का दिल पे बहुत दुख था कि मैं இவ்வளவு इतना पाप किया, பின்மாற்றத்துல நான் இருக்கிறேன், इतना मैं पीछे में हट गया ஐயோ है, நான்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்ல मैं அப்படின்னு तो யோசிச்சார். जीने का लायक नहीं करके सेवक सोचा। அப்ப பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய குரல்ல அந்த ஊழியக்காரட்ட பேசுறார். पवित्र आत्मा धीरे से आवाज से सेवक के पास मगने, बात किया, बेटा இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து. यीशु मसीह का लहू सारे पापों को உடனே क्षमा करता है। பக்கத்துல ஒரு ரெட் இங்க் பாட்டில் இருந்துச்சு. बगल में जो है रेड इंक का बोतल அந்த था, பாட்டில் எடுத்து செவுத்திலே அடிச்சிட்டு वो बोतल को जो निकाल कर செவுத்துல दीवार पे அடிச்சோன मारकर, அப்படியே ரெட் இங்க் அப்படியே செவுத்து ஃபுல்லா ஆயிடுச்சு. जब बोतल जो रेड इंक का बोतल था दीवार में பிசாச मारा तो பார்த்து लाल रंग से ஊழியக்காரர் हो சொல்றாரு, गया। அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, शैतान को देख के सेवक बोलता பிசாசே है, இதெல்லாம் நான் செஞ்சது உண்மைதான், शैतान ये सारा कार्य क्या सच है? இயேசுவின் ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி यीशु சுத்திகரித்திருக்கிறது. मसीह का लहू मेरे सारे पापों को शुद्ध कर நீங்க दिया। எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருக்கலாம், आप कितने बड़े पापी क्यों ना हो, எவ்வளவு பெரிய பாவத்துல இருக்கலாம், कितने बड़े पाप में क्यों ना हो, இயேசு கிறிஸ்துவினால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். यीशु मसीह के केवल आपको मदद कर सकते हैं। இயேசு கிறிஸ்துவினால உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க यीशु முடியும். मसीह केवल आपके जीवन को बदल सकते हैं। நாம் ஜெபிக்க போகின்றோம். अभी हम प्रार्थना करने நான் वाले உங்களுக்காக हैं। ஜெபிப்பதற்கு முன்பதாக आपके लिए प्रार्थना करने से पहले ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை என் கூட சேர்ந்து ஜெபம் एक பண்ணுங்க. छोटा सा प्रार्थना आप मेरे साथ என் प्रार्थना பின்னாடி करिए। பின்னாடி நீங்க சொல்லுங்க. जब मैं कहता हूँ तो मेरे அது पीछे पीछे பின்பதாக ही प्रार्थना உங்களுக்காக बोलिए। உங்க குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்க उसके बाद ஆயத்தமா आपके இருக்கோம். परिवार के लिए, आपके लिए मैं प्रार्थना करने के लिए கண்களை तैयार हूँ। மூடி आंखें बंद करके முழு மனசார पूरी तरह से ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து इस पाप से, என் பின்மாற்ற நிலையிலிருந்து मेरे पीछे से जो நான் हट गया மனம் था, திரும்புகிறேன்.
मन फिरता हो, என்னை மன்னிங்க मुझे क्षमा அப்படின்னு நீங்க कीजिए। கேட்பீங்கன்னா अगर आप पूछेंगे तो என் கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்க. मेरे साथ ये प्रार्थना का बोलिए। அன்பின் நல்ல பிதாவே, प्रेमी परमेश्वर, இயேசுவின் நாமத்தினால் यीशु मसीह के नाम உம்மை से நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். आपकी ओर हम देखते हैं। ஆண்டவரே, நான் பாவியான ஒரு मैं மனுஷன். एक पापी मनुष्य हूँ, என் பாவங்களை மன்னிங்க. मेरे पाप को क्षमा कीजिए। நான் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் मैं போயிருக்கிறேன். आपको छोड़कर दूर चले गया। என் பாவத்தை நான் மறுபடியும் நான் செஞ்சுக்கிட்டே मेरे இருக்கிறேன். वो पाप को मैं फिर से मैं करता हूँ। என்னை மன்னிங்க, मुझे क्षमा என்னை कीजिए, மன்னிங்க. मुझे क्षमा कीजिए। என்னுடைய இருதயத்தை मेरे हृदय को உங்க ரத்தத்தினாலே சுத்திகரிங்க. आपके लहू से मुझे शुद्ध कीजिए। இயேசுவை यीशु என் ஆண்டவராக, मेरे परमेश्वर, இரட்சகராக मेरे उद्धारकर्ता ஏற்றுக்கொள்ளுகிறேன். मैं ग्रहण कर लेता हूँ। நீர் आप இன்றிலிருந்து आज से என் வாழ்க்கையை मेरे जीवन को மாற்றி அமைப்பீராக. बदल दीजिए। இயேசுவின் மூலம் यीशु मसीह के नाम நல்ல से பிதாவே, अच्छा पिता, ஆமென். आमेन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। பிரியமான தேவனுடைய ஜனங்களே, प्रिय लोगों, நீங்க பண்ண இந்த சின்ன ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, आप जो करे छोटा प्रार्थना जो है, இது சாதாரண ஜெபம் ये கிடையாது. साधारण प्रार्थना नहीं நீங்க है। உங்க வாழ்க்கையின் சாவியை எடுத்து இயேசு கிட்ட கொடுத்தது போல, आपके जीवन का जो चाबी जो है यीशु मसीह का पास दे இயேசு दिए। என் பாவங்களை மன்னிச்சிருங்க, यीशु मसीह मेरे पाप को என் क्षमा வாழ்க்கையை कीजिए, சுத்தம் பண்ணுங்க, मेरे जीवन को शुद्ध என் कीजिए, வாழ்க்கையில வந்துருங்க, मेरे जीवन में आ நீங்க जाइए। தான் என் ஆண்டவர்னு आप சொல்ற ही வார்த்தை मेरा परमेश्वर का जो वचन शब्द है, அவருக்கு முழுமையாய் திறந்து கொடுத்ததுக்கு அர்த்தம், और उसका अर्थ है कि पूरी तरह से आपके அந்த- हृदय को खोल அந்த के दे दिए। விபச்சாரத்துல இருந்த ஸ்திரீ जो व्यभिचार में जो स्त्री थी, அன்னைக்கு அவருடைய வாழ்க்கை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்தார். उस समय जो है उसका जीवन यीशु मसीह का हाथ में दे दी। அதனால தான் इसलिए இன்னைக்கும் அவளை பத்தி படிக்கும் பொழுது ஆண்டோடைய அன்பு நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. आज भी अगर उस संभव को हम पढ़ते हैं, तो हमारा हृदय को रोम रोम कर देता உங்க है। வாழ்க்கை நீங்க இயேசு கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களே, क्या आप अपने जीवन को यीशु मसीह के पास அவருடைய सौंप दिए? ராஜ்யத்துக்காக உங்களை பயன்படுத்துவார். आपको उनके राज्य के लिए आपको तैयार करे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்குன்னா, अगर आपके लिए कुछ प्रार्थना विनती நீங்க है तो எங்களுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த யூடியூப் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல, இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். YouTube का जो चैनल में रहेगा அதுல नंबर, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். मेरा WhatsApp नंबर அதுல रहेगा। நீங்க வாய்ஸ் மெசேஜோ இல்ல நீங்க டெக்ஸ்டாவோ என்ன செய்யலாம்னா நீங்க அனுப்பலாம். वॉइस मैसेज टेक्स्ट के द्वारा हमें जो है भेजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல பிதாவே, प्रेमी இயேசுவின் परमेश्वर, நாமத்தினால यीशु मसीह के नाम இந்த से வெளிப்பாட்டுக்காக நன்றி ये சொல்லுகிறேன். प्रकाशित वाला वचन के धन्यवाद। அப்பா, நீர் மறுபடியும் இரண்டாவது தருணங்களை கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். परमेश्वर फिर से अब दोबारा चांस अब देते हैं। தருணம் என்பது ஒன்று அல்ல, தருணங்களை கொடுக்கிற आप जो है தேவனாயிருக்கிறீர். मौका को एक नहीं मौका को देते हैं ज्यादा। ஆண்டவரே, அப்பா, அது என்ன என்று சொன்னார்? वो क्या है कि உம்முடைய தயால குணத்தை परमेश्वर வெளிப்படுத்துகிறது. आपके दया भरे गुण உம்முடைய को प्रकट அன்பின் करता है। குணத்தை आपका வெளிப்படுத்துகிறது. प्रेमी भरे गुना को எங்க प्रकट करता है। வாழ்க்கை உங்க அன்பினால நிரப்பப்படுவதாக हमारे जीवन आपके प्रेम से भरने पाए। இயேசுவின் நாமத்தினால். यीशु मसीह के नाम से ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ऑनलाइन सर्विस में जो देखते हैं हर एक ஆண்டவரே, जन இந்த को, அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக நான் ஜெபிக்கிறேன். जो भी इसमें भाग लेते हैं लिए हैं, இவருடைய सभी के लिए வாழ்க்கையில धन्यवाद देते हैं। காணப்படுகிற பாவத்தினுடைய பிடிகள் எல்லாம், इनके जीवन में जो भी पाप के जो पकड़ है, பின்மாற்ற பிடிகள் எல்லாம் सारे बिछड़े गए सारे पकड़ இயேசு को கிறிஸ்துவின் நாமத்தினால், यीशु मसीह के नाम से, சத்துருவின் பிடிகள் எல்லாம் शैतान के सारे पकड़ இயேசு को கிறிஸ்துவின் நாமத்தினால் यीशु मसीह के नाम से அர்த்தறியப்படுவதாக सब कुछ हट जाओ करके कहते हैं। இயேசுவினுடைய விடுதலையை ஒவ்வொருவர் மேல நான் यीशु के கூறுகிறேன். छुटकारा को हर एक को प्रभावित தேவனால करते हैं। கிடைக்கும் சமாதானத்தை यीशु கூறுகிறேன். मसीह के द्वारा मिलने वाला समाधान, சந்தோஷத்தை கூறுகிறேன். खुशियां को मैं बात உம்மை करता हूँ। அறிகிற அறிவின் வெளிச்சம் பெருகுவதாக. आपको जानने वाला जानकारी और बढ़ने கர்த்தாவே, पाए। ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க டாடி. परमेश्वर हर एक को आप आशीष ஆன்லைன் कीजिए। சர்வீஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும், ऑनलाइन வளரட்டும். ஆண்டவரே. सर्विस जो है दिन भर दिन बड़ा होने அநேக की बढ़ोतरी होने ஆயிரங்களுக்கு पाए। ஆசீர்வாதமாய் இருப்பதாக என்று நான் bless 1000 பண்றேன். लोगों को आशीष के रूप में होने पाए। கர்த்தர் அனுகிரகமாய் ஆசீர்வதிங்க. परमेश्वर अनुग्रह से आशीष ஆண்டவரே, कीजिए। இதை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய நிலை என்ன என்று சொல்லி எனக்கு தெரியாது. जो ஆண்டவரே. देख रहे हैं उनका क्या समस्या मुझे नहीं मालूम। இயேசுவின் நாமத்தினால் यीशु मसीह के உம்முடைய नाम से வலிகள் வேதனைகள் நீங்குவதாக. सारे दर्द दुख हट जाए, வலிகள் வேதனைகள் நீங்கட்டுமே. सारे दुख दर्द हट जाए। தூக்கம் இல்லாத நிலைகள் மாறட்டுமே. जो नींद नहीं है सारा प्रकार का सोच समझ को हटा வயிற்று दीजिए। வலிகள் நீங்கட்டுமே. सारे पेट दर्द यीशु मसीह के नाम से हटा दीजिए। இயேசுவின் நாமத்திலே சுகத்தையும் பலத்தையும் கூறுகிறேன். यीशु मसीह के नाम से क्षमता और जीवन में बात करता हूँ। அனுதினமோடு நடந்து வெற்றியை சுதந்தரிக்க அனுகிரகம் பாருங்க. परमेश्वर आपके साथ चलकर परमेश्वर जीत को पाने के लिए என்னை यह வழிநடத்தும் सहायता कीजिए। ஆசீர்வதியும். आप ही चलाइए, आशीष कीजिए। இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்கள் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவரோடு நிறைவாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। அடுத்த வாரம்
अगले हफ्ता இதே போல புதன்கிழமை वेडनेसडे जो है 6 மணி அளவில 6 बजे மிட்வீக் சர்வீஸ் ஆன்லைன்ல நடைபெறும். मिड वीक सर्विस ऑनलाइन में होगा। நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். आप आपके रिश्तेदार आपके दोस्तों को जो है बताइए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஒருவேளை இந்த சர்மன் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் अगर जो है सर्विस आपको आशीष के உங்கள் रूप में था சாட்சிகளை बोलकर எங்களிடம் பகிர்ந்து கொள்ளும்படியா நான் आपके கேட்டுக்கொள்கிறேன். गवाही को जो है हमारे पास எங்களை आप दीजिए। உற்சாகப்படுத்துவது மட்டுமல்லாமல் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் हमें காணப்படும். उत्साह केवल नहीं परमेश्वर के नाम को ऊंचा கர்த்தர் உங்களை होगा। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको இந்த आशीष करे। வீடியோ இந்த ஆன்லைன் சர்வீஸினுடைய இந்த முழு காரியம் மறுபடியும் நாங்க போஸ்ட் போடுவோம். இதுல ये जो है ऑनलाइन का जो पूरा वीडियो जो फिर से हम डालेंगे, நீங்க மறுபடியும் இதை பார்க்க உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்க மறுபடியும் பார்க்க முடியா நான் आप கேட்டுக்கொள்கிறேன். फिर से जो है इसको देखना चाहते हैं तो वो लिंक में आप जा सकते हैं। எங்களுடைய விலாசம் हमारा जो पता ஷைலோ சர்ச், शैलो चर्च, படாக் பகிஷா, पड़ाक बगीचा, வெம்பர்லிகஞ்ச், विम्बलीगंज, சவுத் அந்தமான் साउथ अंडमान 744 744 206. இதான் எங்களுடைய பின்கோட் 206। அட்ரஸ். ये जो है पिन कोड का एड्रेस है। ஒருவேளை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் अगर हमारा व्हाट्सएप का नंबर चाहिए तो 9434 9434 299 299 123. 123। வேற எங்கேயும் நீங்கள் ஆராதனை அட்டெண்ட் பண்ணவில்லை என்று சொன்னால் अगर आप जो है कोई भी चर्च नहीं चाहते हैं, ஞாயிற்றுக்கிழமை தோறும் जो आराधना संडे நான் சொன்ன आराधना விலாசத்திலே जो मैंने पता காலை जो बोले 9 மணி அளவிலே பைலிங்கல் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. यहाँ पर जो है 9 बजे जो है सर्विस होगा तमिल और हिंदी में। வந்து பங்கு பெறும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். आप आगे भाग ले सकते கர்த்தர் हैं। உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। God bless you all. गॉड ब्लेस यू।